பேசிட்டு இருக்கேன் பத்தி. ஓகே, இது போல நாட் முன்னால போட்டு வர நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது எப்பவும் மறக்க கூடாது. அதே சமயத்துல கான்ஃபரன்ஸ்ல மீட்டிங்ல பேசும்பொழுது நாட்டை ஆக்சுவலைஸ் கூட சேர்க்காம டு யூ நாட், கேன் யூ நாட், ஷுட் ஐ நாட், டிட் இட் நாட் இப்படிதான் கேள்வி அமைக்கணும். எழுதும் பொழுது நாட் ஆக்சுவலைஸ் கூட சேர்க்காம போடணும். என்ன புரியுதா? அடுத்து நான் பார்க்க போறது கேள்வியை இன்னொரு விதமா எப்படி கேட்கறது அப்படின்றத பார்க்க போறோம். தமிழ்லயும் இது போல கேள்வியெல்லாம் கேட்போம். கவனிங்க. இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல, நீ ஷேகர்ல செலவு வாங்கிட்டல்ல, நீ அண்ணாமலை படம் பார்த்ததில்ல, உனக்கு புரியுது இல்ல? இது போல கேள்விகளை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறதுன்றத பார்க்க போறீங்க. புக்க பாருங்க. அதர் வேஸ் ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். இத ஸ்கூல்ல கொஸ்டின் டாக்ன்ற பேர்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க. பாயிண்ட் கவனிங்க. If the sentence is positive, the question pattern is auxiliary plus not plus pronoun. என்னன்னா சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்தா, அதாவது சென்டென்ஸ்ல நாட் இல்லன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ், நாட் இருந்தா நெகட்டிவ் சென்டென்ஸ். கொஸ்டின்ல ஆக்சிலரி ஃபர்ஸ்ட் வரணும். பக்கத்துல நாட் வரணும், அதுக்கு பக்கத்துல pronoun வரணும். ஆக்சிலரி பிளஸ் நாட் பிளஸ் pronoun. இதான் பேட்டர்ன் அல்லது ஃபார்முலான்னு சொல்லலாம். இதை என்னைக்கு மறக்கூடாது. சென்டென்ஸ்ல இருக்கிற ஆக்சிலரிய முதல்ல வெளியே போடணும், அதுக்கு பக்கத்துல நாட் போடணும், அப்புறம் சப்ஜெக்டுக்கு ஏற்ற pronoun என்னவோ அது கடைசியா போடணும். இப்படி போட்டா அந்த ஷார்ட் கொஸ்டின் கிடைச்சிடும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நல்லா புரியும். இட் இஸ் மை ப்ராப்ளம் isn't it? இது என்னுடைய பிரச்சனை இல்லையா? பாருங்க, சென்டென்ஸ் பாசிட்டிவ், அதனால சென்டென்ஸ்ல அதனால நாட் இல்ல. சென்டென்ஸ் என்ன பாசிட்டிவ், அதனால நாட் இல்ல. நாட் இருந்தாதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். சென்டென்ஸ்ல நாட் இல்லாதனால வெளியே நாட் போட்டிருக்கேன். அண்டர்லைன் பண்ணிருக்க கேள்வியை பாருங்க. சென்டென்ஸ்ல இருக்கிற ஆக்சிலரிய முதல்ல போடணும், அதனால இச போட்டிருக்கேன். நாட் பக்கத்துல போடணும், ஏன்னா சென்டென்ஸ் பாசிட்டிவ். அடுத்து சப்ஜெக்டுக்கு ஏற்ற pronoun போடணும். இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன, அதாவது சப்ஜெக்டே pronoun தான். இங்க சப்ஜெக்ட் எதுன்னா இட், அதனால இட்ட கடைசியா போட்டிருக்கேன். isn't it இல்லையா அப்படின்னு கிடைக்கும். என்ன புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. You know Tamil, don't you? உனக்கு தமிழ் தெரியும் இல்லையா அப்படின்னு அர்த்தம். இந்த கொஸ்டின்ல do auxiliary, இது சென்டென்ஸ்ல மறைஞ்சிருக்கு, அத முதல்ல போட்டிருக்கேன். எப்பவுமே do, does, did இந்த மூணும் பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல மறைஞ்சு வரும். அடுத்து என்ன போட்டிருக்கேன்? நாட் போட்டிருக்கேன், ஏன்னா சென்டென்ஸ் பாசிட்டிவ். சப்ஜெக்டுக்கு ஏற்ற pronoun போடணும். இங்க சப்ஜெக்டே pronoun தான், அதனால யூ போட்டிருக்கேன். டோன்ட் யூ இல்லையா அப்படின்னு வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. கிரண் ஹாஸ் கம் hasn't he? கிரண் வந்திருக்கிறான் இல்லையா? இங்க ஹாஸ் ஆக்சிலரி, அதனால ஹாஸ் முதல்ல போட்டிருக்கேன். நாட் பக்கத்துல, ஏன்னா சென்டென்ஸ் பாசிட்டிவ். சப்ஜெக்டுக்கு ஏற்ற pronoun கிரண் ஆன், அதனால அதுக்கு சூட்டபிள் pronoun என்ன? he. சோ he போட்டிருக்கேன். அதே கிரண்க்கு பதிலா ஷர்மிலான் இருந்தா ஷீ போட்டிருப்பேன். ஷர்மிலாக்கு பதிலா மங்கி இருந்தா இட் போட்டிருப்பேன். இதே கிரண் அண்ட் ஷர்மிலான் இருந்தா ரெண்டு பேர், சோ ப்ளூரல், தே போட்டிருப்பேன். இது போல சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி போட்டுக்கணும். என்ன புரியுதா? சரி, அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. I told you to forget it, didn't I? நான் அதை மறக்க சொல்லி உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லையா? இங்க did மறைஞ்சிருக்கு, இதான் ஆக்சிலரி verb. நான் போட்டிருக்கேன். இங்க சப்ஜெக்டே pronoun, அதனால ஐ எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். எப்படி அது பாருங்க, didn't I இப்படிதான் வரும். என்ன புரியுதா? இத பாருங்க. we can go to the court, can't we? நாம கோர்ட்டுக்கு போக முடியும் இல்லையா? இங்க can auxiliary, அதனால முதல்ல போட்டிருக்கேன். நாட் போடணும், ஏன்னா சென்டென்ஸ் பாசிட்டிவ். தி சப்ஜெக்ட், அதே சமயத்துல pronoun, அதனால வி போட்டிருக்கேன். இது போல பல உதாரணங்கள் கொடுக்க முடியும். என்ன புரியுதா? ஓகே, இனி நாம அடுத்து பார்க்க போறது சென்டென்ஸ் நெகட்டிவா இருந்தா இதே கேள்வியை எப்படி கேட்கறதுன்னு பார்க்க போறோம். புக்க பாருங்க. If the sentence is negative, the question pattern is auxiliary plus pronoun. சென்டென்ஸ் நெகட்டிவா, அதாவது சென்டென்ஸ்ல நாட் இருந்தா வெளியே கொஸ்டின்ல நாட் வரக்கூடாது. கொஸ்டின் எப்படி அமைக்கணும்னா முதல்ல ஆக்சிலரி, அப்புறம் pronoun, அவ்வளவுதான். எக்ஸாம்பிள பாருங்க, நல்லா புரியும். You won't get a government job, will you? உனக்கு அரசாங்க வேலை கிடைக்காது இல்லையா அப்படின்னு வரும். இங்க will தான் ஆக்சிலரி, அதனால will முதல்ல போட்டிருக்கேன்.
சப்ஜெக்டுக்கு ஏத்த ப்ரொனவுன் போடணும். இங்க சப்ஜெக்டே ப்ரொனவுன் தான், அதனால யூவை கடைசியா போட்டிருக்கேன். நாட் போட முடியாது, ஏன்னா சென்டென்ஸ்லயே நாட் இருக்கு, அதனால போட முடியாது. என்ன புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்க. they shouldn't have dismissed him, should they? அவர்கள் அவனை டிஸ்மிஸ் செய்திருக்க கூடாது இல்லையா அப்படின்னு வரும். should auxiliary, அதனால முதல்ல போட்டிருக்கேன். நாட் போடக்கூடாது, ஏன்னா சென்டென்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. they pronoun, அதனால அத ஷுட்டுக்கு பக்கத்துல போடணும், போட்டிருக்கேன். மொத்தமா should they அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. you didn't like it, did you? உனக்கு பிடிக்கல. இங்க பாருங்க, did auxiliary, அதனால முதல்ல நாட் வராது, ஏன்னா சென்டென்ஸ்லயே நாட் இருக்கு. யூ pronoun, that's all. எப்படி வரும்? did you அப்படின்னு வரும். ஓகே, இத பாருங்க. she couldn't say anything, could she? அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை இல்லையா அப்படின்னு வரும். could auxiliary, நாட் வரக்கூடாது, she pronoun, அவ்வளவுதான். it isn't my job, is it? இது என் வேலை இல்ல இல்லையா அப்படின்னு வரும். is auxiliary, நாட் வரக்கூடாது, it pronoun. இது போல எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் கேட்கலாம். இது போல கொஸ்டின்ஸ்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல மட்டும்தான் வரும், எழுதும்போது யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ நடைமுறையில தப்பா யூஸ் பண்றாங்க. அதாவது எல்லாத்துக்கும் isn't it அப்படின்னு சொல்றாங்க, தப்பு இது. எல்லாத்துக்கும் isn't it போட முடியாது. ஆக்சிலரிக்கு ஏத்த மாதிரி, ப்ரொனவுனுக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி வரும். மேல கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ்ல இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. சில நடைமுறையில இந்த கொஸ்டின்ஸ வேற மாதிரி யூஸ் பண்றாங்க. ஐ கேவ் யூ நோ, நான் உனக்கு கொடுத்தேன்ல. ஐ டோல்ட் யூ நோ, நான் சொன்னேன்ல. யூ பீட் மீ நோ, நீ நான் அடிச்சல்ல. யூ டிட்ன்ட் கோ நோ, நீ போலல்ல. இது போல நோ நோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது போல வரக்கூடாது, இது உங்களுக்கே தெரியும். ஆனா சரியான கேள்வி எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இது போல பேசலாம், தப்பு இல்ல. என்ன சொல்லித்தர விஷயம் புரியுதா? ஓகே, நடத்தும் போது ஏதாவது புரியலன்னா இன்னொரு முறை ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க, நல்லா புரியும். அடுத்து இந்த பாடத்துல கடைசியா ஒரு சில ஆக்சிலரிஸ ப்ரொனவுன் கூட சேர்த்து ஒரே வார்த்தை போல ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்க்க போறீங்க. புக்க பாருங்க. ஷார்ட் ஃபார்ம்ஸ். ஆமுக்கு அபாஸ்ட்ரஃபி எம் போட்டா போதும். எப்படி சுருக்கமா வரும்போது ஆம சுருக்கும் பொழுது அபாஸ்ட்ரஃபி எம் போட்டா போதும். இஸ் சுருக்கும் பொழுது அபாஸ்ட்ரஃபி எஸ் போட்டா போதும். ஆருக்கு சுருக்கமா அபாஸ்ட்ரஃபி போட்டு ஆர்இ வரும். ஹாவுக்கு அபாஸ்ட்ரஃபி விஇ, ஹாஸுக்கு அபாஸ்ட்ரஃபி எஸ், வில்லுக்கு அபாஸ்ட்ரஃபி டபுள் எல், வுட்டுக்கு அபாஸ்ட்ரஃபி டி, ஹேடுக்கும் அபாஸ்ட்ரஃபி டி. சோ இது போட்டா போதும். இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் நான் எந்தெந்த வார்த்தை கூட மட்டும் சேர்த்திருக்கணும், அந்தந்த வார்த்தை கூட மட்டும்தான் நீங்களும் சேர்க்கணும். உச்சரிப்பெல்லாம் முக்கியமா கவனிக்கணும். இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் எப்பவும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டும்தான். அதாவது இங்கிலீஷ்ல பேசும்போது மட்டும்தான் இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணணும். எழுதும்போது இது போல சுருக்க கூடாது. எந்தெந்த வார்த்தை கூட மட்டும் சேர்க்கணும்னு புக்ல போட்டிருக்கேன், புக்க பாருங்க. ஆம், இந்த ஆம் சுருக்கும்போது நான் சொன்னேன் அபாஸ்ட்ரஃபி எம் வரும். இது ஐ கூட மட்டும்தான் வரணும். ஐ ஆம் இது சுருக்கும் போது ஆம் அப்படின்னு வரும். அதை அடுத்து பாருங்க. இஸ் ஆர் ஹாஸ் அப்படின்னு கொடுத்திருக்கேன். எப்படி இஸ் ஆர் ஹாஸ் அப்படின்னு கொடுத்திருக்கேன். இப்போ இஸ் சுருக்குனாலும் ஹாஸ் சுருக்குனாலும் அபாஸ்ட்ரஃபி எஸ் தான் வரும். இப்போ எந்தெந்த வார்த்தைகள் கூட இந்த அபாஸ்ட்ரஃபி எஸ் சேர்க்கலாம்னு கொடுத்திருக்கேன், கவனிங்க. ஹீஸ், ஷீஸ், இட்ஸ், தட்ஸ், தாஸ், ஹியர்ஸ், வாட்ஸ், வென்ஸ், வாஸ், ஹூஸ், ஹவுஸ். இந்த வார்த்தைகள் கூட மட்டும்தான் அபாஸ்ட்ரஃபி எஸ் சேர்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அபாஸ்ட்ரஃபி எஸ் இஸ்ஸா எடுத்துக்கிறதும், அதாவது இந்த அபாஸ்ட்ரஃபி எஸ் இஸ்ஸா எடுத்துக்கிறதும் ஹாஸா எடுத்துக்கிறதும் பின்னால வர வார்த்தையை பொறுத்து இருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ஸ் கவனிங்க. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், இங்க இட் கூட வர அபாஸ்ட்ரஃபி எஸ் இஸ்ஸா ஹாஸா யோசிங்க. இஸ்ஸா தான் இருக்கும். ஏன்னா இஸ்ஸுக்கு பக்கத்துல தான் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற தேர்ட் ஃபார்ம் வர முடியும். வாட்ஸ் கோயிங் ஆன், இங்க கோயிங் தேர்ட் ஃபார்ம், அதனால அதுக்கு முன்னால இங்க கோயிங் என்ன தேர்ட் ஃபார்ம், அதனால அதுக்கு முன்னால வர அபாஸ்ட்ரஃபி எஸ் கண்டிப்பா இஸ்ஸா தான் இருக்க முடியும், ஹாஸா இருக்க முடியாது. அதே ஹீஸ் எ கார், இங்க அபாஸ்ட்ரஃபி எஸ் இஸ்ஸா ஹாஸா, இஸ்ஸா இருக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு கார்னு வராது, he has a கார்னு வரும். அப்போ அபாஸ்ட்ரஃபி எஸ் இங்க ஹாஸ குறிக்குது. he has a கார் அப்படின்னு அர்த்தம். he has a கார் அப்படின்னு வரும். என்ன அர்த்தம்னா அவனிடம் ஒரு கார் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். she is taken first class,
இங்க apostrophe s has குறிக்குது. ஏன்னா taken verb fifth form. has க்கு பின்னால verb fifth form வரும். அதனால இந்த apostrophe s இங்க has. என்ன புரியுதா? சோ apostrophe s is எடுத்துக்கிறதும் has எடுத்துக்கிறதும் பின்னால ஒரு வார்த்தையை பொறுத்து இருக்கு. அடுத்து இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் பாருங்க. இந்த ஆர் இருக்கு இல்லையா, அதை சுருக்கும் போது apostrophe ஆர் வரும். இது எதுவும் கூட சேர்க்கலாம் அப்படின்னு பாருங்க. மூணு வார்த்தை கூட மட்டும் தான் சேர்க்கணும். you are, we are, they are, you, we, they இந்த மூணு கூட மட்டும் தான் சேர்க்கணும். இந்த ஆர் எதை குறிக்குதுன்னா ARE ஆரை குறிக்குது. ஓகே, அடுத்து have கவனிங்க. இந்த have எது கூட சேர்க்கணும்னா I have, we have, you have, they have இந்த 4 வார்த்தை கூட மட்டும்தான் apostrophe ve சேர்க்கணும். apostrophe ve என்ன? have. அடுத்து இதை பாருங்க. I'll, we'll, you'll, he'll, she'll, it'll, they'll, that'll, this'll, who'll, what'll உச்சரிப்பை கவனமா கேளுங்க. had அல்லது would. புக்க பாருங்க. I'd, we'd, you'd, he'd, she'd, it'd, they'd, that'd, this'd, who'd. had எடுத்துக்கிறதும் would எடுத்துக்கிறதும் பின்னால ஒரு வார்த்தையை பொறுத்து இருக்கு. எக்ஸாம்பிள பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் கவனிச்சா புரியும். you'd have lost it on the way. இங்க apostrophe d க்கு பதிலா இங்க apostrophe d க்கு பக்கத்துல have verb fifth form வந்திருக்கு. அதனால apostrophe d would தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா have fifth formக்கு முன்னால had வராது, வரக்கூடாது. இத பாருங்க. I thought you would come. நீ வருவாய் என்று நான் நினைத்தேன். இங்க apostrophe d would குறிக்குது. ஏன்னா hadக்கு பக்கத்துல எந்த காரணத்தை கொண்டும் verb first form வராது, வரக்கூடாது. என்ன புரியுதா? we'd inform the police. இங்க apostrophe d had குறிக்குது. ஏன்னா hadக்கு பின்னால மட்டும்தான் verb fifth form வர முடியும். அதனால apostrophe d had தான் குறிக்குது. இது போல இடத்துக்கு ஏத்த மாதிரி apostrophe d would-ஆவோ அல்லது had-ஆவோ எடுத்துக்கலாம். என்ன புரியுதா? நான் எந்தெந்த வார்த்தை கூட சேர்க்கணும்னு சொல்லியிருக்கணும், அது கூட மட்டும்தான் சேர்க்கணும். இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் பேசும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணணும், எழுதும்போது யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இன்னைய கிளாஸ்ல நாம பார்த்தது எல்லாமே ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு தேவையான விஷயங்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயம் எல்லாமே இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இன்னைய கிளாஸ்ல இதுக்கு மேல நிறுத்தத்துக்கு எதுவும் இல்லை. இன்னொரு விஷயம், இதோட இந்த ஆக்சிலரிஸ் அப்படின்ற முக்கியமான பாடமும் முடியுது. சோ இதோட இன்னைக்கு கிளாஸை முடிக்கலாம். நான் எக்ஸசைஸ்ல என்ன செய்ய சொல்லியிருக்கணும் அதெல்லாம் செஞ்சு பாருங்க. தேங்க்யூ. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோ சிடியை வாங்கி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிடிஸ் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட நேரடியாகவும் கற்றுக்கலாம், ஆன்லைனில் அதாவது ஸ்கைப் மூலமாகவும் கற்றுக்கலாம், அல்லது மொபைல் வழியாகவும் கற்றுக்கலாம். டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444262000 அல்லது லேண்ட்லைன் நம்பர் 24333325க்கு கால் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட் வந்து www.sagaenglish.in. அட்ரஸ் வந்து 568 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18. சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். குட் மார்னிங். இன்னைக்கு நான் பார்க்க போறது அடுத்த புது பாடம். பாடம் பேர் இன்ஃபினிட்டிவ். தமிழ்ல வினையெச்சம் அப்படின்னு அர்த்தம். புக்க பாருங்க. இன்ஃபினிட்டிவ் இஸ் நத்திங் பட் 2 plus verb first form. அதாவது 2க்கு பக்கத்துல verb first form போட்டா இன்ஃபினிட்டிவ் கிடைக்கும். ப்ரிபோசிஷன்ற பாடம் நடத்தும் பொழுது 2க்கு இக்கு அப்படின்னு மீனிங் சொல்லி கொடுத்தேன். டு ஸ்கூல் பள்ளிக்கு, டு ஹோட்டல் ஹோட்டலுக்கு, டு வண்டலூர் வண்டலூருக்கு,
டு மலேசியா, மலேசியாவிற்கு, டு லைப்ரரி, லைப்ரரிக்கு, டு யூ, உன்னிடம். இது போல நவுன் அல்லது ப்ரொனவுன் வந்தா இதுக்கு முன்னாலயா டூக்கு இக்குன்ற மீனிங் வரும். அதாவது நவுன் அல்லது ப்ரொனவுனுக்கு முன்னால டூ வந்தாதான் டூக்கு இக்கு அப்படின்ற மீனிங் வரும். அதே டூ வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு முன்னால வந்தா இன்ஃபினிட்டிவ். இங்க டூக்கு மீனிங் இக்கு அப்படின்னு வராது. சரி, எப்படி தமிழ் மீனிங் வருதுன்னு பாருங்க. ஸ்பீக்னா பேசு, டு ஸ்பீக் அப்படின்னா பேச அப்படின்னு அர்த்தம், இது இன்ஃபினிட்டிவ். ரைட்னா எழுது, டு ரைட் அப்படின்னா எழுத அப்படின்னு அர்த்தம், இது இன்ஃபினிட்டிவ். ரீட் படி, டு ரீட் படிக்க. டேக் எடு, டு டேக் எடுக்க. இது போல வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு முன்னால டூ போட்டு எத்தனை இன்ஃபினிட்டிவ்ஸ் வேணும்னாலும் ஃபார்ம் பண்ணிட்டே போலாம். சரி, இப்போ புக்ல கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்னா பாருங்க. I don't like to see anybody. நான் யாரையும் பார்க்க விரும்பவில்லை. To see பார்க்க. See verb first form, அதுக்கு முன்னால to போட்டிருக்கேன், இது infinitive. We don't want to disturb you. நாங்கள் உன்னை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. To disturb தொந்தரவு செய்ய. Disturb verb first form, அதுக்கு முன்னால to போட்டிருக்கு, so infinitive. இது பாருங்க. Do you live to eat or do you eat to live? இதுக்கு என்ன அர்த்தம்? நீ சாப்பிடுவதற்காக வாழ்கிறாயா அல்லது வாழ்வதற்காக சாப்பிடுகிறாயா? டு ஈட் சாப்பிடுவதற்காக, டு லிவ் வாழ்வதற்காக. ஓகே. ஷி லைக்ஸ் டு டூ சோஷியல் ஒர்க். அவள் சமூக சேவை செய்ய விரும்புகிறாள். டு டூ செய்ய. அடுத்து, மை வைஃப் forgot to tell you the date. என் வைஃப் தேதியை சொல்ல மறந்துவிட்டாள். டு டெல் சொல்ல. புவனா tried to learn shorten but she couldn't. புவனா ஷார்டன் கற்றுக்கொள்ள முயற்சி செய்தால் ஆனால் முடியவில்லை. டு லேர்ன் கற்றுக்கொள்ள. இது பாருங்க. ஐ அம் கோயிங் டு டை நான் சாக போகிறேன். டு டை சாக. இது போல எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் கொடுத்துட்டே போலாம். இன்ஃபினிட்டிவ்ல டூ ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு முன்னால மட்டும் வரும். வேற எந்த ஃபார்முக்கு முன்னாலையும் டூ வராது. என்ன புரியுதா? சரி, இந்த இன்ஃபினிட்டிவ்ன்ற பாடத்துல இதுக்கு மேல நடத்துறதுக்கு எதுவும் விஷயம் இல்லை. சோ இனி நாம அடுத்து பார்க்க போறது ஜெரன் அப்படின்ற புது பாடம். ஜெரன்னா தமிழ்ல வினையால் இணையும் பெயர்ச்சொல் அப்படின்னு அர்த்தம். இந்த இன்ஃபினிட்டிவ், ஜெரன் இதெல்லாம் டிக்ஷனரியில இருக்காது, நாம தான் ஃபார்ம் பண்ணிக்கணும். சரி, புக்க பாருங்க. ஜெரன்னா என்னன்னு சொல்றேன். இட் இஸ் நத்திங் பட் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். அதாவது வெர்புடைய தேர்ட் ஃபார்மை தான் நாம ஜெரன் சொல்லுவோம். ஜெரன் ஃபார்ம் பண்றது ரொம்ப ஈஸி. வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கூட ஐஎன்ஜி சேர்த்தா ஜெரன் கிடைச்சிரும். சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, புரியும். ஸ்மோக்கிங் புகைத்தல், குக்கிங் சமைத்தல், டான்சிங் ஆடுதல், சிங்கிங் பாடுதல், ரன்னிங் ஓடுதல், லேர்னிங் கற்றல், ட்ரிங்கிங் குடித்தல். இது போல நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாம் சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். புக்க பாருங்க. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். புகைத்தல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். ஸ்மோக்கிங் புகைத்தல். இதே ஸ்மோக்கிங்ன்ற வார்த்தை வேர்புக்கு பின்னால வந்தா புகைத்தலை அப்படின்னு வரும். சமைத்தலை, பாடுதலை, அதாவது ஐ சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்ல வரேன். முன்னால இருக்கிறதுனால புகைத்தல் அப்படின்னு வந்திருக்கு. இது பாருங்க. ஸ்டாப் ரைட்டிங் எழுதுவதை நிறுத்து. ரைட்டிங் எழுதுவதை. இதுவும் என்ன ஜெரன் தான். சுவிங் பான்பழாக் காசஸ் கேன்சர். பான்பழாக் மெல்லுதல் புற்றுநோயை உண்டாக்குகிறது. சுவிங் மெல்லுதல். Do you like teaching? நீ கற்பிப்பதை விரும்புகிறாயா? டீச்சிங் கற்பித்தல். I hate drinking. நான் குடிப்பதை வெறுக்கிறேன். ட்ரிங்கிங் குடித்தல். Reading makes a full man. படிப்பது ஒரு மனிதனை முழுமையாக்கும். ரீடிங் படிப்பது அல்லது படித்தல். We should avoid wasting time. நாம் காலத்தை வீணாக்குவதை தவிர்க்க வேண்டும். வேஸ்டிங் வீணாவதை. There is an interruption in telecasting. ஒளிபரப்பில் தடை இருக்கிறது அல்லது தடங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது பாருங்க. Waiting for somebody is very painful experience. ஒருவருக்காக காத்துக் கொண்டிருப்பது மிகவும் கஷ்டமான அனுபவம். Waiting காத்திருப்பது. Doing something against conscience is not good. மனசாட்சிக்கு எதிராக ஏதோ செய்வது நல்லதல்ல. Doing செய்வது. Trying is far better than being idle. வெட்டியாக இருப்பதை விட முயற்சி செய்வது எவ்வளவோ மேல். Trying முயற்சி செய்வது.
பீயிங் இருப்பது, இந்த ரெண்டுமே இங்க என்னன்னா ஜெரம் தான். இது போல எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் கொடுத்துட்டே போலாம். இந்த verb third form சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்க இடத்துக்கு ஏத்த மாதிரி ஜெண்டா எடுத்துக்கிறதும் டென்ஸ்ல வராப்பல எடுத்துக்கிறதும் மீனிங் எடுத்துக்கணும். என்ன புரியுதா? மோஸ்ட்லி verb third form ஜெண்டா வர்றது ரொம்ப ரேர், அடிக்கடி வராது, எப்பாவது ஒரு முறை தான் வரும். ஜென்ல டவுட் ஏதாவது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து நான் பார்க்க போறது நியூ லெசன். லெசன் நேம் என்னன்னா பார்ட்டிசிபிள். பாடத்துடைய பேரை பார்த்து பயப்படாதீங்க. நான் முதல்லயே சொன்னேன், பாடத்துடைய பேர் முக்கியம் இல்ல, அதுக்குள்ள நடத்துற விஷயம் தான் முக்கியம். அதனால சொல்லித்தர விஷயத்த நல்லா கவனிங்க. சரி, இப்போ பார்ட்டிசிபிள் பத்தி பார்க்கலாம். பார்ட்டிசிபிள்னா தமிழ்ல பெயரெச்சம் அப்படின்னு அர்த்தம். பார்ட்டிசிபிள் டிக்ஷனரியில இருக்காது, நாம தான் ஃபார்ம் பண்ணிக்கணும். புக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். முதல்ல பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பத்தி பார்க்கலாம். என்ன பிரசன்ட் பார்ட்டிசிபிள் என்ன? இட் இஸ் நத்திங் பட் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ன்றது verb உடைய தேர்ட் ஃபார்மை தவிர வேற எதுவும் இல்ல. verb உடைய தேர்ட் ஃபார்மை தான் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா அது தேர்ட் ஃபார்ம் எங்கேயும் வருதுன்னு யோசிக்காதீங்க. சென்டென்ஸ்ல யூஸ் பண்ற இடத்தை பொறுத்து ஜெண்டா எடுத்துக்கிறதும் பிரசன்ட் பார்ட்டிசிபிளா எடுத்துக்கிறதும் டென்ஸ்ல பார்த்த மாதிரி எடுத்துக்கிறதும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ஓகே, பிரசன்ட் பார்ட்டிசிபிள் சென்டென்ஸ்ல எப்படி எல்லாம் வரும்ன்றத பாருங்க. ஆஸ் an adjective. பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவா யூஸ் ஆகும் பொழுது நவுனுக்கு முன்னால வரும். நீங்க ஒரு விளம்பரம் கேள்விப்பட்டிருக்கலாம், என்ன சொல்ல, காம்ப்ளான் விளம்பரம் கேள்விப்பட்டிருக்கலாம். he is a growing boy அப்படின்னு வரும். இதுக்கு தமிழ்ல என்ன, வளரும் பையன் அவன், உயர உயரவே துள்ளிடுவான் வரும். ஆக்சுவலா தமிழ்ல சொல்ல போனா அவன் ஒரு வளரும் பையன் அப்படின்னு வரும். growing boy அப்படின்னா என்ன மீனிங்? வளரும் பையன். இங்க growingக்கு வளரும் அப்படின்ற மீனிங் வரும். growingன்ற வார்த்தைக்கு டென்ஸ்ல என்ன மீனிங் பாத்தீங்க? வளர்ந்து கொண்டு. அதே growing ஜெண்டா வந்திருந்தா வளருதல்ன்ற மீனிங் வரும். இது போல இடத்துக்கு ஏதா மாதிரி மீனிங் மாறி மாறி வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. கமிங் ஃப்ரைடே இஸ் ஹாலிடே. வருகின்ற வெள்ளிக்கிழமை விடுமுறை. கமிங் ஃப்ரைடே வரும் வெள்ளிக்கிழமை. கம்மிங்க்கு வரும்ன்ற மீனிங் இந்த இடத்துல. அதே டென்ஸ்ல கம்மிங்னா வந்து கொண்டுன்ற அர்த்தம். ஜென்ல கம்மிங்க்கு வருவதுன்னு அர்த்தம். என்ன புரியுதா? ஓகே, அடுத்து இதை பாருங்க. லுக் அட் her smiling face. அவருடைய சிரிக்கும் முகத்தை பார். ஸ்மைலிங் ஃபேஸ் சிரிக்கும் முகம். ஸ்மைலிங் சிரிக்கும். அதே டென்ஸ்ல ஸ்மைலிங்ன்ற வார்த்தை வந்தா என்ன மீனிங்? சிரித்து கொண்டு. ஜென்ல சிரிப்பது. இது போல எடுத்துக்கிட்ட மாதிரி மாறும். அடுத்து இதை பாருங்க. Where is the parking area here? இங்கே நிறுத்தும் இடம் எங்கே இருக்கிறது? பார்க்கிங் ஏரியா நிறுத்தும் இடம். பார்க்கிங் நிறுத்தும் அப்படின்ற மீனிங் வரும். என்ன ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்க? கம்மிங் பாத்தீங்க. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்க? ஸ்மைலிங் பாத்தீங்க. பார்க்கிங். இது போல இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணிட்டு வரலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இஸ் இந்தியா a developing country or developed country? இந்தியா ஒரு வளரும் நாடா அல்லது வளர்ந்த நாடா? டெவலப்பிங் கண்ட்ரி வளரும் நாடு. டெவலப்பிங் அப்படின்னா வளரும் அப்படின்ற மீனிங். இது பாருங்க. there is a floating house in Japan. ஜப்பானில் மிதக்கும் வீடு இருக்கிறது. floating house மிதக்கும் வீடு. floating மட்டும் என்ன மீனிங்னா மிதக்கும் அப்படின்னு அர்த்தம். இது பாருங்க. I gifted a flying desk. நான் ஒரு பறக்கும் தட்டை பரிசளித்தேன். flying desk பறக்கும் தட்டு. flyingக்கு மட்டும் என்ன மீனிங் அப்படின்னா பறக்கும் அப்படின்னு கிடைக்கும். சரி, இது பாருங்க. put some salt in the boiling water. கொதிக்கும் நீரில் கொஞ்சம் உப்பை போடு. boiling water கொதிக்கும் நீர். வெறும் பாயிலிங்க்கு என்ன மீனிங்? கொதிக்கும் அப்படின்னு அர்த்தம். இது போல பல எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இந்த verb third form இடத்துக்கு ஏத்த மாதிரி மீனிங் எடுத்துக்கணும். டென்ஸ்ல தான் இந்த verb third form 99% யூஸ் ஆகும். ஒரு சில இடங்கள்ல தான் மேல பேத்த மாதிரி, அதாவது ஜெண்டா வருதோ பிரசன்ட் பார்ட்டிசிபிளா வருதோ ஒரு சில இடங்கள்ல தான். என்ன புரியுதா? சரி, இப்போ நாம அடுத்து பார்க்க போறது இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள் இன்னொரு இடத்துலயும் யூஸ் ஆகும். புக்க பாருங்க. இந்த பாயிண்ட கவனிங்க. when two actions done by the same subject, then first action can be present participle. அதாவது ரெண்டு செயல்களை ஒரே சப்ஜெக்ட் செஞ்சிருந்தா முதல் செயலுக்கு பிரசன்ட் பார்ட்டிசிபிள் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள கவனிங்க. ஹியரிங் தி ரிசல்ட் she fainted. முடிவு கேட்டு அவள் மயக்கமடைந்தாள். இங்க பாருங்க, ரெண்டு செயல்களை செய்யறதும் ஒரே ஆள் தான். ரிசல்ட் கேள்விப்பட்டதும் தான் அவ மயக்கமடைஞ்சா. ஆக அவ செஞ்ச முதல் செயல் என்ன? ரிசல்ட்டை காதால கேட்கறது. மயக்கமடையதும் இந்த இடத்துல மயக்கமடையதும் அவதான், ரிசல்ட் கேள்விப்படுறதும் அவதான். ஆக ரெண்டு செயல் நடந்திருக்கு. ரெண்டு செயல்ல முதல் செயலுக்கு தான் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும். கேட்ட பிறகுதான் மயக்கமானாள். அதனால ஹியரிங் தான் முதல் செயல்,
சோ பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அதுதான் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் போடணும், அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம்ல போடணும். அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. Seeing the police jeep, the rowdies escaped. போலீஸ் ஜீப்பை பார்த்து ரவுடிகள் தப்பித்தார்கள். இங்க பார்க்கறதும் ரவுடிஸ் தான், தப்பிக்கிறதும் ரவுடிஸ் தான். பார்த்த பிறகுதான் தப்பிப்பாங்க. தப்பிச்சவரு பார்ப்பாங்களா? இல்ல. சோ பார்க்கறது தான் முதல்ல இருந்த செயல். அதனால பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ல வரணும். ஏன்னா புரியுதா? இது போல சென்டென்ஸ்ல யூஸ் பண்றத அவ்வளவா நீங்க பார்க்க முடியாது. அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் இது போல யூஸ் ஆகுறது சென்டென்ஸ்ல அவ்வளவா பார்க்க முடியாது. மேல பார்த்ததையே இப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, ஆஃப்டர் சீயிங் த போலீஸ் ஜீப் த ரவுடிஸ் எஸ்கேப்னு சொல்றாங்க. இங்க ஆஃப்டர்ன்ற வார்த்தைய முன்னால போடணுன்ற அவசியம் இல்ல, இருந்தாலும் போட்டு பேசுறாங்க. முதல் எக்ஸாம்பிள்லயும் கவனிங்க, ஆஃப்டர் ஹியரிங் த ரிசல்ட் ஷி ஃபெயிண்டட்னு நடைமுறையில யூஸ் பண்றாங்க. இந்த ரெண்டு இடங்கள்லயும் ஆஃப்டர் போடணுன்ற அவசியம் இல்ல. என்ன புரியுதா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து இதே பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வேற எங்க யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். கவனிங்க. When two actions done at the same time, then one action can be present participle. அதாவது ரெண்டு செயல் ஒரே நேரத்துல நடந்திருந்தா ஏதாவது ஒரு செயலுக்கு பிரசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணிக்கலாம். சிவாஜி பாருங்க, அழுதுகிட்டே சிரிப்பாரு, சிரிச்சுக்கிட்டே அழுவாரு. இது போல ரெண்டு செயல் ஒரே நேரத்தில் நடந்தா ஒரு செயலுக்கு பிரசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணலாம், அதாவது தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் கவனிங்க. He went smiling. அவன் சிரித்துக்கொண்டே போனான். ஸ்மைலிங் சிரித்துக்கொண்டே. I watch news having food. நான் சாப்பிட்டுக் கொண்டே செய்தி பார்ப்பேன். Having சாப்பிட்டுக் கொண்டே. He is studying sleeping. அவன் தூங்கிக் கொண்டே படித்துக் கொண்டிருக்கிறான். Sleeping தூங்கிக் கொண்டே. இங்க ரெண்டு தேர்ட் ஃபார்ம் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரெண்டாவது தேர்ட் ஃபார்ம் தான் பிரசன்ட் பார்ட்டிசிபிளா ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள் verb-க்கு பின்னால தான் வரும். எங்க வரும் இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள்? verb-க்கு பின்னால தான் வரும். இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள் எல்லா டென்ஸ்லயும் வரும். சொல்றேன் பாருங்க. He goes smiling. அவன் சிரித்துக்கொண்டே போகிறான். He is going smiling. அவன் சிரித்துக்கொண்டே போய் கொண்டிருக்கிறான். He has gone smiling. அவன் சிரித்துக்கொண்டே போயிருக்கிறான். இது போல 12 டென்சஸ்லயும் வரலாம். அப்புறம் ஒரு சென்டென்ஸ்ல ஒரே ஒரு பிரசன்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும்ன்ற கட்டாயம் இல்ல. 2, 3, 4 எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. The students are going to college singing, dancing, whistling, shouting and smoking. மாணவர்கள் கல்லூரிக்கு பாட்டு பாடிக்கொண்டு, ஆடிக்கொண்டு, விசில் அடித்துக்கொண்டு, கத்திக்கொண்டு, புகை குடித்துக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். இது போலயும் வரலாம். அதாவது ஒரே சென்டென்ஸ்ல நிறைய பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ் யூஸ் பண்ணியும் சொல்லலாம்னு சொல்ல வரேன். என்ன புரியுதா? இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள் மேல பார்த்த 3 இடங்கள்லயும் வரலாம். இத என்னைக்கும் வரக்கூடாது. ஓகே, அடுத்து நாம் பார்க்க போறது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்ப பாருங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இட் இஸ் நத்திங் பட் ஃபிஃப்த் ஃபார்ம் ஆஃப் த verb. அதாவது verb உடைய ஃபிஃப்த் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லலாம். ஃபிஃப்த் ஃபார்ம்ன்றது என்ன? verb நடத்தும் போது இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கேன். ரிட்டன், டேக்கன், ஸ்போக்கன், broken, gone, bought, called, printed. ஞாபகம் இருக்கா? சரி, இதுதான் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம்.